பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வர வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. தீராத பாகப்பிரிவினை, தீராத வழக்குகள் எதாவது இருந்தாலும் இந்த மாதம் கடைசிக்குள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு இருவார்கள். அந்த பேச்சுவார்த்தையை வச்சு நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். 6ல் சனி பகவான் இருப்பது, ஆட்சி பெற்று இருப்பது, கடன் நிறைய வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கொடுப்பார். அதனால் கடன் அதிகம் வாங்கி அகல பாதத்தில் விழுந்துடாதீங்க. கூடுமானவர்கள் கண்ட்ரோலாக வைத்து கொள்ளுங்கள். கடன் எதிரியால் தொல்லைகளை கொடுப்பார். அதாவது கடன்காரன் கடன் கொடுன்னு கேட்டு தொல்லை பண்ணுவான். பையனே கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. காதல் கைகூடும். அதனால் பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. திருமண வாழ்க்கையில் கைகூடும். அதே மாதிரி ஆண்கள் நீங்கள் வரம் தேடிக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். உங்கள் சொந்தத்திலே பொண்ணு அமையும். அல்லது நீங்கள் ஏற்கனவே பார்த்த பொண்ணை கூட மறுபடியும் அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்துங்கள். வேலையில் உள்ள பொண்ணு, வசதியான பொண்ணு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய அதாவது உங்கள் கூட பணிபுரியும் பெண்கள், இல்லை நீங்கள் கோயிலுக்கு போகும் இடத்துல பார்க்கும் பெண்ணோ பரிச்சயமாகி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுக்கு இந்த முறை கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடும். சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. தொழிலை விரிவுபடுத்தலாம். புதிய தொழில் தொடங்கலாம். நீண்ட நாளாக வேலை செஞ்சுட்டு இருப்போமே, ஒரு சொந்தமாக தொழில் தொடங்க முடியும்னா கண்டிப்பாக தொழில் தொடங்கலாம். உதாரணமாக ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்கிறவங்க சொந்தமாக தொழில் வைக்க முடியும்னா நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கலாம். வாய்ப்பு நல்லா இருக்கிறது. பிஸ்னஸ் இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ், காசு கொடுக்கறது, வட்டி பிஸ்னஸ் ரொம்ப அருமையாக இருக்கிற அந்த மாதம். கொடுப்பல் வாங்கல் கண்டிப்பாக நல்லா இருக்குது. தடைப்பட்டு அந்த லோனெல்லாம் கொண்டாந்து கட்டிடுவாங்க. கடுமையாக உழைக்கும் கன்னிராசி நேயர்கள், உழைப்புக்கு பேர் போனவர் நீங்கள் தான். அதே போல் இலக்க குணத்துக்கும் பேர் போனவர் நீங்கள் தான். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு வரவங்களை வா என்று நல்லா உபசரிக்கும் நேரம் நீங்கள் தான். அந்த அளவுக்கு யாருக்கிட்டையும் ஒரு கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்று மனப்பக்குவத்திலே செயல்படும் நீங்கள். அனைத்திலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கப் போகிறீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் அமைந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிநாதன் புத பகவான் 7ஆம் வீட்டில் அமைந்து நீசம் பெற்றிருக்கிறார். இதனால் உங்களுக்கு சாதகமே என்று சொல்லலாம். 6ல் இருக்கும் சூரிய பகவான் உங்களுடைய அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பாரத்தை, வேலை பாரம் அதிகமாக கொடுப்பார். அதையும் நீங்கள் தைரியமாக சமாளிச்சுடுவீங்க. அதே போல் உங்களுடைய உடன் பணிபுரிபவர்களுக்கு சின்ன சின்ன மன கஷ்டத்தை கொடுப்பார், மனஸ்தாபங்களை கொடுப்பார். அதை பக்குவமாக நீங்கள் கையாள வேண்டும். அதே போல் உங்களுடைய தந்தை மூலம் வர வேண்டிய பண உதவி, பொருள் உதவி கொஞ்சம் தாமதமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக சேரும். தந்தைக்குள் நீங்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் அந்த மாதம் பேசுவீங்க. உறவு நன்றாக இருக்கிறது. அரசியல் கட்சி இருப்பவர்களுக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் போகும். அதெல்லாம் சரியாகிவிடும். உங்களுடைய கட்சியில் மேலிடத்தில் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கிறது. அதை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய நீண்ட நாள் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வர வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. தீராத பாகப்பிரிவினை, தீராத வழக்குகள் எதாவது இருந்தாலும் இந்த மாதம் கடைசிக்குள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு இருவார்கள். அந்த பேச்சுவார்த்தையை வச்சு நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். 6ல் சனி பகவான் இருப்பது, ஆட்சி பெற்று இருப்பது, கடன் நிறைய வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கொடுப்பார். அதனால் கடன் அதிகம் வாங்கி அகல பாதத்தில் விழுந்துடாதீங்க. கூடுமானவர்கள் கண்ட்ரோலாக வைத்து கொள்ளுங்கள். கடன் எதிரியால் தொல்லைகளை கொடுப்பார். அதாவது கடன்காரன் கடன் கொடுன்னு கேட்டு தொல்லை பண்ணுவான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பக்குவமாக கையாளுங்க. ஆரோக்கியத்துலன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இடுப்பு வலி, கைகால் வலி தான் கொடுப்பார். இதெல்லாம் போக போக உங்களுக்கு சரியாகிவிடும். தேவையில்லாமல் எதிரியை உருவாக்குவார்.
தேவையில்லா வாக்குவாதங்கள் கொடுப்பார். வம்பு வழக்கில் வந்து மாட்டிக்கொள்ளுவீங்க. கவனமாக இருக்க வேண்டிய இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் உங்கள் ராசிக்கு 7ல் சுக்கிரன் இருப்பது அதுதான் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. மனைவியால் ஒரு யோகம், பெண்களால் ஒரு யோகம், யார் வேணால் இருக்கலாம். கணவன், அதாவது மனைவி, அக்கா, தங்கச்சி, அம்மா, இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி பெண்களால் பெரிய ஆதாயம் இருக்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். திடீர் பண வரவு, திடீர் லாட்ரி யோகம், திடீர் ஷேர் மார்க்கெட்டில் வரத்து, இல்லை எங்கே கொடுத்துருந்த பணம் திடீர்னு கூட இருந்தாப்பா உங்கள் காசு வச்சுன்னு கொடுப்பாங்க. இப்படிலாம் ஒரு நண்பர்களால் ஆதாயம், இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது. கணவன் மனை ஒற்றுமை ஓங்கும். பிரிந்த கணவன் மனைகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒன்று சேருவீர்கள். வெளிநூறு தூரம் கணவன் மனைகள் வேலை செய்ய அரசு ஊழியர்கள் ஒரே ஊருக்கு மாற்றலாகி கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது, ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு கண்டிப்பாக வரன் இந்த மாதம் அமையும். நீங்கள் எதிர்பார்த்த போல் மாநில அரசு ஊழியர், ஒன்றிய அரசு ஊழியர் மாப்பிள்ளை, ஒரு பேங்க்கில் வேலை செய்ய மாப்பிள்ளை, இல்லை ஒரு தொழில் அதிபரோ, இல்லை ஒரு ஐடி மாப்பிள்ளையோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி வைத்திருக்கும் ஒரு ஹீரோ கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். இல்லை நீங்கள் காதலிக்கும் அந்த பையனே கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. காதல் கைகூடும். அதனால் பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. திருமண வாழ்க்கையில் கைகூடும். அதே மாதிரி ஆண்கள் நீங்கள் வரன் தேடிக்கொண்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். உங்கள் சொந்தத்திலே பொண்ணு அமையும், அல்லது நீங்கள் ஏற்கனவே பார்த்த பொண்ணை கூட மறுபடியும் அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்துங்கள். வேலையில் உள்ள பொண்ணு, வசதியான பொண்ணு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய அதாவது உங்கள் கூட பணிபுரியும் பெண்கள், இல்லை நீங்கள் கோயிலுக்கு போகும் இடத்துல பார்க்கும் பெண்ணோ பரிச்சயமாகி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுக்கு இந்த முறை கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடும். சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் ஒரு காது குத்துற விசேஷமோ, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுற விசேஷமோ, சுபகாரியமோ, இல்லை வீட்டில் ஒரு 10 வயசு பெண் குழந்தை இருந்தால் அது பூ பூக்கும் வாய்ப்பு உள்ளது. அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுறதுலாம் நடக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக சுபகாரியம் நடக்கும். திருமணம், மறு திருமணம், தெய்வஸ்தானம் கூட மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. இல்லை வேண்டாம்னு பிரிஞ்சவர்களோட மறுபடியும் அவர்கள் வேறு திருமணம் செய்து கொள்ள இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது. 2வது வாழ்க்கை நல்ல தரமாக அமையும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். உங்கள் ராசிக்கு 7ல் 2க்கும் 9 சுக்கிரன் இருப்பது பெரிய பெரிய லாபத்தெல்லாம், பெரிய பெரிய பண வரையெல்லாம் கொடுக்க போகிறார். நல்ல முறையில் நீங்கள் கையாள வேண்டும். அது உங்கள் ராசிக்கு 9ல் 4க்கு நிழக்கூடிய குரு பகவான் இருப்பது மிக சிறப்பு. உங்கள் ராசிக்கு 9ல் குரு பகவான், 2க்கு 4க்குரிய குரு பகவான். அதனால் இடத்தால் உங்களுக்கு ஆதாயம். ஏதாவது ரொம்ப நாளாக விற்காமல் இருக்கா, இடத்த விற்று வாங்கணும்னு இருக்குங்களா, அந்த இடம் விற்கப்படும். ஒரு பெரிய அமௌண்ட்டு வரும். அதை வச்சு நீங்கள் வேறு இடம் வாங்கலாம். சாதகமாக இருக்கிறது. இல்லை ஒரு இடத்துல வீடு கட்டணும்னு நினச்சிங்களா, இந்த மாதம் கண்டிப்பாக வீடு கட்டுற யோகம் இருக்கிறது. இடத்தால் ஆதாயமே. இல்லை ஒரு விவசாயம் செய்பவர்கள் நிலத்திலிருந்து நல்ல வருமானம் கிடைக்கும். இப்போ ஆடு மாடு வைத்து கொண்டு இருப்போம், லாபம் கிடைக்கும். பால் பண்ணை வைத்துக்கொண்டு நல்ல லாபம் கிடைக்கும். விவசாய பொருட்கள் வாங்கலாம். நீங்கள் அதாவது இந்த பிளாட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை கமிஷன் புரோக்கர் பண்ணுறவங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கிறது. பிளாட்டில் மண் மூலயமா ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு லாபத்தை இந்த முறை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே போல் 7க்குரிய குரு பகவானும் 9ல் இருப்பது நண்பர்களால் தொழில், பார்ட்னர்ஷிப் தொழில், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. தொழிலை விரிவுபடுத்தலாம், புதிய தொழில் தொடங்கலாம். நீண்ட நாளாக வேலை செஞ்சுட்டு இருப்போமே, ஒரு வேலை செய்ய ஒரு சொந்தமாக தொழில் தொடங்க முடியும்னா கண்டிப்பாக தொழில் தொடங்கலாம். உதாரணமாக ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்கிறவங்க சொந்தமாக தொழில் வைக்க முடியும்னா நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கலாம். வாய்ப்பு நல்லா இருக்கிறது. பிஸ்னஸ் இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ், காசு கொடுக்கறது, வட்டிக்கு
சார் ரொம்ப அருமையாக இருக்கிற அந்த மாதம். கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக நல்லா இருக்குது. தடைப்பட்ட அந்த லோன் எல்லாம் கொண்டாந்து கட்டிடுவாங்க. உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9 குரு பகவான் சாதகமாக இருப்பதனால் அது ஆன்மீக பயணம், ஆன்மீக டூரு, தெய்வத்தால் கிடைக்க வேண்டிய அந்த அனுகூலங்கள் ரொம்ப சிறப்பாக அந்த மாதம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஏதாவது கோயிலுக்கு போயும் பரிகாரம் பண்ணியும் அதெல்லாம் வேலை செய்யலைன்னா அதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். புத்திர பாகம் மிக மிக அருமை. கண்டிப்பாக அந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் புத்திர பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த மாதம் அதுக்குள்ள அமைப்பு உண்டாகிறது. உங்களுக்கு தெய்வம் கண் திறந்து பார்த்து விட்டது. புத்திர பாக்கியம் கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். ராசிக்கு 10ல் செவ்வாய் இருப்பது தொழில் ஒரு அசால்ட்டு தைரியம், துணிச்சல் வரும். அது மாதிரி எடுத்து செய்கிற காரியங்கள் வெற்றியை கிடைக்கும். தைரியமாக நீங்கள் செய்யலாம். அந்த துணிச்சலை நீங்கள் பயன்படுத்திங்க. அதனால் உங்களுக்கு லாபம்தான். விளையாட்டு துறையில் இருக்கும் விளையாட்டு வீராங்கனை, விளையாட்டு வீரர்கள், மாணவ மாணவிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. விளையாட்டில் முன்பை விட இப்போ ஆர்வம் அதிகமாகவும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. வெற்றி பெற்று மெடல் கண்டிப்பாக எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க. இதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க போகிறீங்க. உங்கள் ஊருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்க போகிறீங்க. சமுதாயமே உங்களை பாராட்டும் போற்றும் விதமாக நடந்து கொள்ளப் போகிறீர்கள். வெளிநாடு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு இருக்கிறது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம். வெளிநாடு பயணம், வெளிநாட்டு நண்பர்கள் ஆதாயம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதனால் நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு ராசிநாதன் ஒரு நீசம் பெற்றிருந்தால் நீசபங்க ராஜயோகத்தை தான் உங்களுக்கு தரப்போகிறார். படிக்காத பிள்ளைகள் சிறப்பாக படிப்பார்கள், நல்ல மார்க் எடுப்பார்கள். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் இந்த உறவு மேம்படும். எப்படி உறவு மேம்படும்? இதுங்களும் உங்கள் பிள்ளைங்க பேசாமல் இருக்காங்களா? கண்டிப்பாக பேசுவாங்க. பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்பாங்க. உங்கள் பிள்ளைகள் நீங்கள் மனம் நோகாமல் நடந்து கொள்வார்கள். பிள்ளைகள் வருமானத்தை கொண்டு உங்கள்கிட்ட கொடுப்பார்கள். அதனால் பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயம் நன்றாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்க வேண்டும், வெளி மாநிலம் சென்று படிக்க வைக்க வேண்டும், ஒரு ஹாஸ்டல் சென்று தங்கி படிக்க வைக்க வேண்டுமா? கண்டிப்பாக அதற்கான முயற்சி எடுக்கலாம். சாதகமாக இருக்கிறது. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி 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 தான் பெறும். குலதெய்வத்திற்கு நீங்கள் பூஜை போட்டு ரொம்ப நாளாக ஆகிறது. அதனால் ஒரு தெய்வ குற்றமும் இருக்கிறது. அதனால் அதை குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள், அதை நிவர்த்தி செய்யுங்கள். அந்த தெய்வ குற்ற வழிபாடு நீங்கிவிடும். உங்கள் குடும்பத்தில் இருந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். வெள்ளிக்கிழமை பசுமாடு கோமியம் தெளியுங்கள். சாம்பிராணி புகை வீடு ஃபுல்லாக காட்டுங்கள். வீட்டுக்குள்ள இருக்கும் அந்த தீய சக்திகள் வெளியேறும். அந்த தடைகள் எல்லாம் விலகும். உங்களுக்கு எதிர்பாராத நல்ல நல்ல செய்திகள்லாம் சேரும். சுபகாரியங்கள் நடக்கும். மகிழ்ச்சி பங்கும் வீட்டில். ஆகவே அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ்க. நன்றி, வணக்கம்.